கிருஷ்ணகிரி பாலியல் வழக்கு தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் கிருஷ்ணகிரி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் உண்மை குற்றவாளிகளை காப்பாற்றும் முயற்சி நடக்கிறதோ என்ற சந்தேகம் எழுவதாக அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த அறிக்கை தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்போம். பிரகாஷ், வணக்கம். இந்த விவகாரத்தில் தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிக்கையில் என்னென்ன சொல்லியிருக்கிறார் பிரகாஷ்? விவரங்களை பதிவு பண்ணலாம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போலி என்சிசி முகாம் நடத்திய சிவராமன் என்பவர் மாணவிகளுக்கு பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டு எழுந்தப்பட்ட நிலையில அவர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இன்று காலை அவர் உயிரிழந்தார். அவருடைய தந்தையும் சாலை விபத்துல உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த போலி என்சிசி முகாம் குறித்தும் இந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பாகவும் விசாரிப்பதற்காக சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணை குழு விசாரணை நடத்துவதற்கு முன்கூட்டியே பாலியல் குற்றம் சாட்டப்பட்டவரும் அவரது தந்தையும் இறந்தது குறித்து மக்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு உடனடியாக அரசு பதிலளிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே தனியார் பள்ளியில் போலி என்சிசி முகாம் நடத்தி பள்ளி மாணவிகளை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சிவராமன் காவல்துறை சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு முன்பாகவே எலிமருந்து சாப்பிட்டு காவல்துறையால் சேலம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் இன்று காலை மரணம் அடைந்ததாக ஊடகங்கள்ல செய்தி வெளியாகி இருக்கிறது. இதே போல அவருடைய தந்தையும் சாலை விபத்துல உயிரிழந்து விட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த இரண்டு தொடர் மரணங்களுமே சந்தேகத்துக்கு இடமானவராக இருக்கின்றன. சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையில் சிவராமன் இந்த பாலியல் குற்றத்தில் தொடர்புடைய முக்கிய புள்ளிகள் பெயர்களை வெளியில் கூறிவிடுவாரோ என்ற அச்சத்தில் அவர் கொல்லப்பட்டிருக்கலாமோ என்ற பொதுமக்கள் கேள்வி எழுப்பப்படுகிறது என்று எடப்பாடி பழனிசாமி அவருடைய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த போலி என்சிசி பயிற்சி முகாம்கள் எத்தனை ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது, இதுவரை எத்தனை முறை இந்த முகாம்கள் நடைபெற்று இருக்கிறது, கிருஷ்ணகிரி தவிர வேறு மாவட்டங்களில் இதே போல போலி என்சிசி முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளனவா, சிவராமன் தவிர வேறு யாரேனும் இதில் சம்பந்தப்பட்டுள்ளார்களா, போலி என்சிசி முகாம் நடத்தி அவர்களுக்கு என்சிசி சார்பாக சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளனவா, போலி என்சிசி பயிற்சியாளர்களை மாணவிகளுக்கு பயிற்சி அளிக்க அனுமதித்த பள்ளி நிர்வாகத்தினர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காதது ஏன் போன்ற இந்த பல சந்தேகங்களுக்கு விடை தெரிவதற்கு முன்பாகவே சிவராமன் தற்கொலை செய்து கொண்டது பொதுமக்களிடையே பெருத்த சந்தேகத்தை எழுப்பியிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கில் தொடர்புடைய உண்மை குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சிக்கப்படுகின்றதோ என்ற சந்தேகம் எழுவதாக தெரிவித்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பள்ளி மாணவிகள் பாலியல் வன்கொடுமை தொடர்பாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழு இது தொடர்பாக முழுமையாக விசாரணை நடத்தி இந்த சந்தேகங்களுக்கு உரிய பதிலை பெற்றுத்தர வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.